இங்க கீழே நினைச்சு நம்ம ஊரை கேட்டுக்கிட்டு இருப்போம். அது பஸ்ஸில் நடக்கும் பாருங்க, அது கிராம பகுதியில் ரொம்ப அழகா இருக்கும். அதில் ஒரு ஆள் டிக்கெட் எடுக்க வர்றதும் போகிறதும். அதுல இந்த பெண்கள்கிட்ட ஒரு ஆள் கண்ட்ரேக்ட் இப்படி தொட்டு, அம்மா செங்கல்பட்டா அப்படின்னு இருக்கு, இல்லைங்க இது சின்னாலப்பட்டு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா புடவையை சொல்லிட்டு நல்ல ஓட்டெல்லாம் மூஞ்சில முடிச்சா நல்லா தெரியும். அம்மா நீ சொல்லு செங்கல்பட்டா, இல்லைங்க நான் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு இருக்கு. போங்க உட்காரு, உங்கள்கிட்ட போய் டிக்கெட் கேட்க வந்து பாரு, தம்பி உள்ள வாப்பா, உள்ள வா, மேலே ஏறு அப்படின்னாரு. கண்ட்ரேக்ட் மேலே 2 பேர் ஏற்றாங்க, தோல்பட்டு பிடிச்சி மேலன்றது அப்படி ஒரு அர்த்தம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கான். ஐயா எங்க போனோம், அந்த அன்னைக்குல ரோஸ் கலர் சொல்லிடுறாரு, அந்த பிள்ளைகிட்ட போனோம் தள்ளிக்கிங்க அப்படின்னு அந்த பஸ்ஸுக்குள்ள போறதுக்கு அவர் கேட்டு ஊரை, ஏ தம்பி நீ காலேஜ் படிக்கிறா, உன் டிக்கெட் எங்க, என் டிக்கெட் காலேஜில் படிக்கிற அப்படின்னு அவன் சொல்ற டிக்கெட் வேற. அப்ப நம்ம ஒரு காலத்துல ஒரு பாசைக்கு தியானம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பாசைக்கு 10 அர்த்தம் வச்சிருக்காங்க. அப்பா நீ சொல்லு வா அப்படின்ட்டு கேட்டார். எங்க போன அப்படின்னாரு. கிராமத்துக்கார பார்த்து அவன் சட்டையை பிடிச்சிட்டான். உன் மூஞ்செல்லாம் முடிஞ்சா நல்லா இருக்கும்பியா, போயிலே எங்க வர முடியும் கேட்டு என் குழப்ப கெடுக்கையில் அவன் போறது 1 கிலோ புண்ணா